ஒரு ஊராட்சியில் 2 பேருக்கு மட்டும் ஆடு கொடுப்பது வெற்றி திட்டமா அல்லது வெற்றி விளம்பர திட்டமா என்பது எனக்கு புரியவில்லை. மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன், அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தான் சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள் சொல்கின்றார்கள். உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கடமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கின்றீங்களா? நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.